வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஜூன் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதுன ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. எல்லா வல்ல இறைவனை மீறி எதுவும் நடப்பதில்லை. உண்மையான வழிபாடு எப்போதும் நமக்கு நன்மையே கொண்டு வந்து சேர்க்கும். கல்விக்கும் புத்தி கூர்மைக்கும் அதிபதியான புதன் பகவான் ராசிநாதனாக கொண்ட மிருகசீசம் 3-4 பாதங்களையும், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்களையும் கொண்ட நட்சத்திரங்களையும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 12இல் குவிந்திருக்கும் சூரியன், சுக்கிரன், புதன், குரு, 4இல் கேதுவும், 9இல் சனியும், 10இல் ராகுவும், 11இல் செவ்வாயும் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மையை செய்யும் நிலையில் இருக்கிறார்கள். ஜூன் 9இல் புதனும், ஜூன் 13இல் சுக்கிரனும், ஜூன் 26இல் மீண்டும் புதனும் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். பொருளாதார நிலையை பொறுத்தவரை 16ஆம் வீட்டில் அதிபதியான செவ்வாய் மாதம் முழுவதும் வருவாய் கொடுத்து கொண்டே இருப்பார். ஜீவன தொழில்கள் மூலமாக வருவாய் போதுமானதாக இருக்கும். செவ்வாய் தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். செலவுகள் அதிகமாக இருக்கும் என்றாலும் சுபகிரகங்கள் அதிகமாக 12இல் காணப்படுவதால் சுப செலவுகளாக அமையும் வாய்ப்பு உள்ளது. மருத்துவம் சம்பந்தமான செலவுகளை சந்திக்கலாம். தம்பதியினரிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். துணையின் உடல்நிலையிலும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் போக்கு உங்களுக்கு கவலை அளிப்பதாக இருக்கும். கருத்து மோதல்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும். குழந்தைகளுக்கு செலவுகளை சந்திப்பீர்கள். காதலன் காதலியிடையே ஒற்றுமை பலப்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் புரிதலுடன் நடந்து கொள்வீர்கள். மாணவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது. புதிய நட்புகள் கிடைக்கலாம். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவர்கள் சில சங்கடங்களை சந்திக்கலாம். ஒருமனதாக செயல்பட்டால் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். வேலை செய்பவர்கள் கவனமுடன் செயல்படுவது நல்லது. உங்கள் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். உங்கள் குழப்பமான மனநிலை தவறுகளுக்கு இட்டு செல்லும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு 1 மாதம் காத்திருப்பது நல்ல வேலையாக அமைய உதவும். தொழில் செய்பவர்கள் லாபத்தை சந்திப்பார்கள் என்றாலும் கடின உழைப்பு தேவைப்படும். புதிய முதலீடுகள் விரிவாக்கம் செய்வதை சிறிது தள்ளி வைப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதால் கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரானதாக இருக்கும். தொடர் சிகிச்சையில் இருப்பவர்கள் சிகிச்சையை தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். கலைஞர்கள் விடாமுயற்சியால் காரியங்களில் வெற்றி பெறுவார்கள். வருவாய் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகி போவார்கள். அரசியல்வாதிகள் விரைய செலவுகளை சந்திக்கலாம். பின்வரும் வருவாய்க்கு அச்சாரமாக முன்னதாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். மிருகசீஷம் 3-4 பாதங்கள். கவனமுடன் செயல்பட வேண்டிய மாதம் இது. செலவுகள் அதிகரித்து கடன் வாங்கும் சூழல் உண்டாகும். வீட்டில் குழப்பங்கள் வந்து மறையும். திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் முழுவதும் வருவாய் சீரானதாக இருக்கும். நன்மைகள் மேலோங்கும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சி தரும். தான தர்மம் செய்வீர்கள். புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். வேலையிலும் தொழிலிலும் அதிக உழைப்பும் சிரத்தையும் தேவைப்படும் மாதம் இது. அரசு காரியங்களில் தாமதம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் இது. கிரக சூழல்கள் அதிர்ச்சி தரும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். சில கிரகங்களின் இடப்பெயர்ச்சிக்கான பிறகு இந்த மாதத்தில் பிற்பகுதியில் நிலைமை சீராகும். அன்னபூரணி அம்மனை வணங்கி அவர் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலோக்கிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.